இந்த உடல் நலத்தில் இன்னொரு பெரிய விஷயம் பாருங்க, ஈஸியாக நம்ம உடல் நலத்தை எப்படி நம்மளே மிகைப்படுத்திக்கிறோம். என்ன சொல்லுதுன்னா, இந்த யூனிவர்ஸ் என்ன சொல்லுது, ஒரே புத்தியில் இருக்கணும், நமக்கு எது வேணுமோ அதுலேயே புத்தியில் இருங்கணும் திரும்பி சொல்லுது. நினைப்பதை அடைய வேண்டும் என்றால் நினைப்பதையே நினைக்கணும். இது யூனிவர்ஸோட லா. ஆனால் நெகட்டிவ்ல தான் நம்ம இருக்கோம், ஜாஸ்தி இருக்கோம். பாருங்கள், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்புல டாக்டர் சொல்லிட்டார் அப்படின்னா, ஏன்னா டாக்டர் மனித கடவுள், ரெண்டாவது கடவுள் நம்ம வச்சுருக்கோம். ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் நமக்கு தீராத நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, சாப்பிடும்போது, தூங்கும்போது, ஆஃபீஸ் போகும்போது, வரும்போது அத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புத்தியும் மனசும் அதுலேயே போய் லயிச்சிட்ருக்கும். ஒரே புத்தியை எதில் இருக்க சொல்லுது, பாசிட்டிவ்ல இருக்க சொல்லுது. பணம் சௌகரியமாக இருக்குது அப்படின்னு, பணம் நிறைய இருக்குது, உடல்நலம் சௌகரியமாக இருக்குன்னு. ஆனால் நம்ம எதில் இருக்க பழகிருக்கோம் அப்படின்னா நெகட்டிவிட்டி உள்ள தான் இருக்க பழகிருக்கோம். நெகட்டிவ் உள்ள தான். நடக்கும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது எல்லாம் எது பெரிய விஷயம், பெரிய பெரிய கதையெல்லாம் பேசிட்டு இருப்பீங்க. ஆனால் நம்ம மனமும் புத்தியும் சஞ்சரிக்கிற இடம் எதுவாக இருக்கும், நம்ம உடம்புல நம்ம டாக்டர் சொன்ன அதில் சஞ்சரிச்சுட்டே இருக்கும். இதை கொஞ்சம் உற்று நோக்கணும். இப்படி நம்ம திரும்ப 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 நம்ம எண்ணமும் புத்தியும் அதிலேயே வச்சுருக்கும்போது அது நாளடைவில் அது பெருசாகி பெரிய விஸ்வரூபமாக எடுத்து நம்மளையே நாம் தான் நமக்கு எதிரிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்படும் நண்பர்களே. ஆனால் அந்த விஷயத்தை நம்ம கவனித்து இதிலேருந்து மாறுபடுவோம். நன்றி.